வணக்கம். தினம் ஒரு டிஷ் நம்பர் 47 பேபி கார்ன் மஞ்சூரியன். இது யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ரெஸ்டாரண்ட் போனால் இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அதை வீட்டிலையே செய்ய முடியும். இப்போ நம்மளால் ரொம்ப ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போக முடியாத இந்த சூழலில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 3 பேக்கெட் கார்ன் வாங்கியிருக்கேன், பேபி கார்ன். அதை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த கார்னையே 2ஆக கட் பண்ணி, அதை 2ஆக கட் பண்ணி இப்படி வகுந்து வச்சுருக்கிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட 450 கிராம்லேருந்து 500 கிராம், அரை கிலோ கிட்டத்தட்ட இருக்குது இந்த கார்ன். இப்போ இதில் சில பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்னா, முதல்ல கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மைதா மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கோட்டிங் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம சேர்க்குறோம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் கம்மியாக கார்ன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். அடுத்தது நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இதை நம்ம கலந்துக்கும் போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அந்த பேஸ்ட், அந்த கோட்டிங் நல்லா அது மேலே படுற மாதிரி, எல்லா பக்கமும் அந்த கார்னில் படுற மாதிரி நீங்கள் இப்போ கிளறி விட்டுக்கோங்க. இது பஜ்ஜி மாவு மாதிரிலாம் நம்ம தண்ணியாக கரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக கோட்டிங் மேலே இருக்கணும். அப்புறம் ஆயில் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப மைல்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற ஆயிலில் நீங்கள் இதை போட்டு ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துருங்க. எடுத்தோன்னே பார்க்கும்போது கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே கொஞ்சம் சவுக்குன்னு தான் இருக்கும். கார்ன் நமக்கு அப்படியே கடக்கு முடக்குன்னு ஃப்ரை ஆகாது. ஸோ நம்ம அடுத்த ஈடு இதை மாதிரி போட்டுகிட்டே இருக்கும்போது கடைசி ஈடு போட ஆரம்பித்தப்போ நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு கடாயில், அதாவது வேறு ஒரு அடுப்பில் கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு, வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். வெங்காயம், குடமிளகா ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்படி துண்டு துண்டாக பெருசாக இருக்கணும் அந்த பீசஸ்ஸு. அதில் குடமிளகாவும் திரும்ப சேர்த்துட்டு இது வதங்கணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு கொஞ்சோண்டு சேருங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் அது ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம சில்லி சாஸ், அதில் ரெட் சில்லி சாஸ் தான் நீங்கள் சேர்க்கணும். அந்த ரெட் சில்லி சாஸை திரும்ப 3 ஸ்பூன், நான் எல்லாமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3 ஸ்பூன் சில்லி சாஸ். அடுத்தது 3 ஸ்பூன் கெட்சப்பு, டொமேட்டோ கெட்சப் எடுத்துக்கணும். அதுவும் 3 ஸ்பூனு தான். நான் எல்லாமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன். உங்கள் வீட்டில் சம்டைம்ஸ் இப்போ காரம் அதிகமாக தேவைப்படுது, இல்லை புளிப்பு அதிகமாக தேவைப்படுது, ஸ்வீட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ 3 ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப்பையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே சோயா சாஸ் சேர்க்குறேன். அது 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே போதும். அது கொஞ்சம் கலர் டார்க்காக வரணுங்கிறதுக்காக சேர்க்குறது தான். அது 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு வினிகர் இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது, நான் ஊற்றினேன். அது 1 ஸ்பூன் ஊற்றினேன். இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். சிந்தட்டிக் வினிகர் நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு, இந்த கிரேவிக்காக சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ அந்த கிரேவி திக்காகணுங்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை போட்டு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அதை மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி கரைச்சி வச்சு அந்த மாவை எடுத்து இப்போ அந்த நம்ம கொதிச்சிட்ருக்கிற அந்த கிரேவியில் நீங்கள் ஊற்றுங்க. அதை ஊற்றுனீங்கன்னா உடனே அந்த கிரேவி தண்ணியாக இல்லாமல் ஒரு மாதிரி திக்காகும். திக்காக ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கார்ன், நம்ம பொரித்து வச்சுருக்கிற கார்னெல்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த கடைசி ஈடும் நமக்கு ரெடியாக இருக்கும் இந்த டைமுக்குள்ளே. அதையும் எடுத்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எல்லா கார்ன்லேயும் படுற மாதிரி இந்த கிரேவி ஒன்றா அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்துட்டு அப்படி சேர்த்து சர்விங் பவுலுக்கு மாற்றினீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பளபளன்னு செம்ம டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற ப்ரொப்போர்ஷன்ஸு 3:3:3 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சோயா மட்டும் 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் வினிகரும் சொல்லியிருக்கேன். இப்போ அதை கூடுதல் குறைச்சலாம் உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு மாதிரி நீங்கள் அப்பப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாவே இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சப்பாத்தி இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல சூப்பர் சைட் டிஷ்ஷு. சும்மா சாப்பிட்றவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.